ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு மீல் மேக்கர் ரெசிபி தாங்க. சோம்பேறி சிக்கன் இருக்குல்ல, அது மாதிரி இது சோம்பேறி மீல் மேக்கர் ரெசிபின்னு சொல்லலாம். இதுக்கு வந்து ஒரு பேக்கெட்டு மீல் மேக்கர் எடுத்திருக்கேன். இதை வந்து சுடு தண்ணியில் போட்டு லைட்டாக உப்பும் சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் 2-3 தண்ணி நல்லா கழுவிடுங்க. அப்போ தான் அதில் இருக்க ஸ்மெல்லு போகும். அதுக்கப்புறமா கழுவிட்டு தண்ணி இல்லாமல் புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, காரத்துக்கு ஏற்றாப்புல மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 ஸ்பூன்லேருந்து 1 1/2 ஸ்பூன் அளவு கறி மசாலா சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு. இவ்வளோத்தையும் நல்லா கலந்துட்டு ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். மசாலா நல்லா வந்து பொடிக்கட்டும். அதுக்கப்புறமா கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிக்கட்டும். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் 2 வெங்காயம் கூட சேர்த்துக்கோங்க, நல்லா தான் இருக்கும். வெங்காயம் வந்து கலரில் மாற வேணாம், லைட்டாக வதக்கி விட்டால் போதும். இது கூடவே இந்த மீல் மேக்கர் மசாலா போட்டு வச்சுருக்கலாம், அதையும் சேர்த்துக்கலாம். இதில் எக்ஸ்ட்ரா எதுவுமே சேர்க்க வேண்டியது இருக்காது. உப்பு மசாலா எல்லாமே போட்டு வச்சுருக்கிறதுனால எதுவுமே சேர்க்க வேண்டியது இருக்காது. நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சு மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா வேகட்டும். ஏற்கனவே சுடு தண்ணியிலையும் போட்டதுனால ரொம்ப சீக்கிரமாகவே வெந்து வந்துடும். அவ்வளோதான். நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கணும் அப்படின்னா சூப்பரான மீல் மேக்கர் வறுவல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். எல்லா வெரைட்டி ரைஸு கூட வச்சு சாப்பிட்றதுக்குமே சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி. அதே மாதிரி வெயிட் லாஸில் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.